இன்னைக்கு நம்ம ரித்தனையா தற்கொலை வழக்குல குற்றவாளிகள் தரப்புல வந்து பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் வந்து நம்ம வந்து அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்பந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு வழக்கு விசாரணை வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு சார் நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் வந்து என்னென்ன நாளைக்கு தெரிய வருது. அவங்க அந்த ரிட்டர்னியோட அவங்க மதர் அவங்க இன்னும் ரிமாண்ட் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற இப்ப வரைக்கும் காவல்துறை தரப்புல வந்து புகாதார கிட்ட சொல்றது வந்து அவங்க மதுரையில் ரிட்டர்னியோட மதுரையில் அதாவது அக்யூஸ்ட் 3A3 வந்து அவங்க அப்ஸ்கான் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்புல நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்ப நம்ம வந்து என்னென்ன மாதிரி வழக்குகளை இது வந்து முதல்ல வந்து இந்த இதுல வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தன போக்கோட செயல்படுறாங்க. அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ் அதாவது அந்த ஆடியோவை பத்தி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பத்தி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன்ல கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்கு. இது தொடர்பாக வந்து நம்ம புலன் விசாரணை அமைப்பு இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி வந்து மாத்திரக்கான நடவடிக்கைகளை நம்ம ஈடுபடப்படும் சுகாதார தரப்புல அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திச்சு மனு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. 3 பேருக்கு ஜாமீன் வந்து திரும்பியும் அதாவது ஒரு 4-5 நாட்கள்லயே வந்து இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம பிணை கொடுக்க கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக வந்து நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரிச்சு முடிவு செய்வாங்க. அது தொடர்பா இப்போ வந்து இது போலீஸ்ல வந்து முறையா விசாரிக்கல அப்படின்ற மாதிரி மாற்றுவதற்கான அது தொடர்பா வந்து புகாதாரம் வந்து உயர் நீதிமன்றத்தை நாடகம் இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தொடர்பா புகாதாரே உங்களுக்கு சொல்லுவாரு. ஏன்னா வந்து மற்ற நடவடிக்கை தொடர்பான விஷயங்களை வந்து நான் வழக்கறிஞர் நான் சொல்றது சரியா இருக்காது. அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அந்த அதாவது ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளம் நல்லா பரவலா அது ஒரு பெரிய அதிர்வலையே ஏற்படுச்சு தமிழ்நாட்டுல. அந்த ஆடியோக்களை இணைக்காம காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்கன்னு அவங்க என்ன எஃப்ஐஆர் அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன்ல அந்த சூசைட் நோட் சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட், அதை பத்தி அவங்க எதுவுமே ஏட் பண்ணல. அதுதான் புகாதாரத்துக்கு வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டு இருக்கு. அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் நாங்க இதோட நீதிமன்றத்தை நாடுவதோட நாங்க முடிவு செய்வோங்க.